வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி நிறைய நியூஸ் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மெயினிங்கில் சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளுடைய மெயின் டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ட்ரம்ப் அண்டு ஜி அவங்க வந்து சவுத் கொரியாவில் மீட் பண்ணிட்டாங்க. இம்மீடியட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து 57% டாரிஃப் வந்து சைனா மேலே விதிச்சிருந்தார். அது வந்து இன்றைக்கி வந்து 47% ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் அதர் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன வருதுங்கிறத. செகண்ட் வந்து இந்த ஃபெட் ரிசர்வ் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, 0.25% குறைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக இட் இஸ் நவ் வந்து 3.75லேருந்து 4%ல் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ப்ரைஸு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ குறைஞ்சது திருப்பியும் இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ பாருங்கள், ஈவன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கூட வந்திருக்கு. அது 4.3% ஆகிடுச்சு. அது வந்து ஸ்லோவாக இன்ச்சிங் அப்பு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபியர் ஆஃப் ரிசெஷன் இருக்கிறனால அவங்க வந்து ஃபெட் வந்து இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதை ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு என்ன ட்ரம்ப் வேணும்னு நினச்சாரோ அதுக்கு இப்போ அடிப்படிச்சாரோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அதர் ரீசன்ஸ்லாம் சப்போர்ட்டிங் இந்த மாதிரி. ஏன்னா ரிசெஷன் வந்துச்சுன்னா தென் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, தென் ஆர்பிஐ மீட் பண்ணும்போது இந்த நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தராக குறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே மான்சூன் நல்லா இருக்குது. தென் வந்து ஈவன் இந்த இன்ஃப்ளேஷன் கூட அந்த லோவஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆகிடுது. ஈவன் WPI பார்த்திங்கன்னா அது கூட நெகட்டிவ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் ஆர்பிஐயும் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். பட் ஐ திங்க் டிசம்பரில் தான் நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. இப்போ அனதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, NVIDIA வந்து இஸ் ஈக்குவல் டு இந்தியன் ஷேர் மார்க்கெட்னு ஆகிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, தெர் இஸ் NVIDIAவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $5 trillion டச் ஆகிடுது. அப்போ என்டையர் இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி 5 trillion. ஸோ அந்த லெவலுக்கு இட்ஸ் க்ரோயிங். அஃப்கோர்ஸ் இவங்களோட க்ரோத் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ChatGPT இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு தான். தெர் இஸ் 2021லேருந்து ராதர் 2022 நவம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் நிறைய யூசேஜ், நிறைய காம்படிஷன் உள்ள வர வர தென் NVIDIAவோட சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $5 trillion. நம்பவே முடியல, அதுதான் உண்மை. The entire Indian share market is equal to one NVIDIA அப்படின்னு சொல்லலாம். இதோட பின்னாடி தொடர்ந்துகிட்டே வருது மைக்ரோசாஃப்ட். ஆல்மோஸ்ட் 4 trillion டச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பபுள் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான். பட் ஆனால் முன்னாடி வந்த பபுளுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த ப்ரைஸ்லாம் மேலே போயிட்டுருக்கு. அதனால் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தால் கூட அண்டு இமிடியட்டாக பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. இப்போ வந்து மெயின் டாபிக்குள்ளே என்டர் பண்ணிடலாம். மெயின் டாபிக் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஜாஸ்தி அனலைஸ் பண்ணல இந்த குரூப்பையும் அஸ் வெல் அஸ் இந்த கம்பெனியும். பட் இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபெமிலியர் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நெல்லி ஒரு 2 decades இந்த ஏரியாவில் நான் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய மெயின் பிஸ்னஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லுவேன். என்ன பார்த்தீங்கன்னா பவர். ஸோ நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நிறைய தடவை காலும் கொடுத்துருக்கேன் நான். இந்த பவர் செக்டாரில் வந்து அர்ஜெண்ட்டாக நிறைய ரிஃபார்ம் தேவை. அண்டு இந்த ரிஃபார்ம் வந்தால் தான் வந்து இந்த செக்டார் நாட் ஒன்லி அது சர்வைவல்காக மட்டும் இல்லை, பட் ஆல்சோ த க்ரோத் ஆஃப் என்டையர் இந்தியாவுக்கும் இந்த ரிஃபார்ம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தட் இஸ் நாட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதில் இருக்காங்க. அவங்க வந்து சில இதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்ல 6.5 lakh
crores வந்து regulatory assets இருக்கு. அது nothing but அதுக்கு real term என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா losses. over the past yearsல வந்து அவங்களுடைய accumulated loss வந்து 6.5. in fact இது 23 figure 24 figure add பண்ணீங்கன்னா it will be 7.5 lakhs. even supreme court கூட சொல்லிட்டாங்க within 3 years தான் இந்த regulatory assets வந்து மேனேஜ் பண்றதுக்கு the tariff ரிவைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதனாலையும் இந்த ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன் நான். அண்டு இந்த மாதிரி லாஸஸ் இருக்கும்போது எப்படி வந்து டிஸ்காம் வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியும்? அண்டு ரெகுலராக அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் டேரிஃபை வித்தவுட் எனி ரியல் ரிஃபார்ம் இல்லாமல் தென் இதை முடிவுக்கே கொண்டு வர முடியாது. ஸோ எங்கே வந்து இன்டெஃபினட்டாக ஈவன் ஸ்டேட்டு ஆர் த கவர்மெண்ட்டுக்கு கூட பணம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எவ்வளோ வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறதுல. ஸோ அதனால் வந்து இந்த ரிஃபார்ம் வந்து இப்போ தேவை அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் அதனால வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செப்பரேட் என்டிட்டி க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து 51% வந்து ப்ரைவேட் பிளேயருக்கு கொடுக்கணும். அவங்க தான் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அந்த டிஸ்காமோட டெட்டை வந்து கவர்மெண்ட் புக்ஸுக்கு மாற்றிக்கணும். அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெட்டாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு. இட்ஸ் அ வெரி குட் மூவ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங் டிஸ்காம் அப்படியே இருக்கலாம். அதில் 26% வந்து ப்ரைவேட் பிளேயருக்கு கொடுத்துட்டு ஈவன் வந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அண்டு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் டெட் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்காமோட டெட் இருக்குது பாரு, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸுக்கு மாறிடும். இதே மாதிரி 50 இயர் லோனும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் வந்து இந்த டேட் ஆஃப் இந்த ஃப்ரேம் ஒர்க் நோட்டிஃபிகேஷன் ஆன டேட்லேருந்து வித்தின் 3 இயர்ஸில் இந்த டிஸ்காம்ஸை இதில் லிஸ்ட் பண்ணி ஆகணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ யார் யாருக்கு இதில் உடன்பாடு இல்லையோ அவங்க வந்து ஐபிஓ வந்து ஆகணும் அண்ட் லிஸ்ட்டும் பண்ணி ஆகணும். இந்த சஜஷனை நான் மோர் தென் 1 or 2 இயர்ஸ் பேக்கே நான் நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் நான். ஐ திங்க் த கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் த டெசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குட் மூவ் அப்படின்னா எப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி அங்கே வருதோ அப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இட்ஸ் அ குட் மூவ், நடந்தால் நல்லது தான் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம் வந்து இஸ் கோயிங் டு பெனிஃபிட் நிறைய பவர் கம்பெனிஸை பெனிஃபிட் பண்ண போகுது. அதில் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கேன் ஆர் ஒரு குரூப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்ட்டு. இந்த கம்பெனியை பற்றி நான் ஜாஸ்தி பேசலை, ஆனால் இன்றைக்கி வந்து நெசசிட்டி வந்துருச்சு இதை பேசி ஆகணும் அப்படின்ட்டு. அதானின்னு சொன்னோடனே இந்த பவர் செக்டாரில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய பிளேயர் அண்ட் சிக்னிஃபிகண்ட் பிளேயர். நாட் ஓன்லி இவங்களோட ஓன் அசெட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது, பட் ஆல்சோ இப்போ அக்வயர்டு அசெட்ஸ் நிறைய இருக்குது. த்ரூ ஐபிசி மூலமாக நிறைய அசெட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அசெட்டும் இவங்க கையில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தெர்மல் பவருக்காக ஒரு தனி கம்பெனி தெர் இஸ் அதானி பவர்ன்ட்டு. இன்னொன்று வந்து க்ரீனுக்காக அதானி க்ரீன் அப்படின்னு ஒரு தனி கம்பெனி இருக்குது. இதை தவிர த டிரான்ஸ்மிஷன் தென் டிஸ்ட்ரிபியூஷன் தென் ஸ்மார்ட் மீட்டரிங்காக இன்னொரு கம்பெனி இருக்குது. அதுதான் வந்து அதானி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படி. முன்னாடி அதானி டிரான்ஸ்மிஷன் இருந்தது அந்த பேர். ஸோ இவங்களுடைய செக்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 ஏரியாஸில் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வந்து ஸ்மார்ட் மீட்டரிங். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இந்த டான்ஜெட் கோன்னு சொல்லுவோம் பாருங்கள், இப்போ தான் பேர் மாற்றிட்டாங்க அதுக்கு, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ட்டு. அது மாதிரி ஸோ டிரான்ஸ்மிஷனுங்கிறது இந்த ப்ரொடக்ஷன் சென்டர்லேருந்து தெர் இஸ் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள், அது வந்து டிரான்ஸ்மிஷன் அசெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருக்கிறதுல டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் தான் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஹைலி ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் காம்படிட்டிவ் பிட்டிங் போட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் வந்து அக்வயர் பண்ணணும், தென் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி தான் எல்லா டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸும் நவடேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நார்மலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோல் வந்து எங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஒரு மத்திய பிரதேஷ், அந்த சத்தீஸ்கர் அண்ட் ஆந்திரா இந்த மாதிரி ஏரியாவில் தான் நிறைய கோல் இருக்குது. ஆனால் கன்சம்ஷன் சென்டர் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. அப்போ நேச்சுரலி அந்த கன்சம்ஷன் சென்டர்லேருந்து பவரை வந்து எவாக்குவேட் பண்ணி ஆகணும் டு த கன்சூமிங் சென்டர். அதனால டிரான்ஸ்மிஷன் விங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க த்ரூ காம்படிட்டிவ் பிட்டிங்கில் தான் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அசெட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அப்புறமேல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஹியூமன் பீயிங் தேவை இருக்காது. ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். அதான் அந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட அசெட்ஸ்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 70% 80% வந்து அவங்களுக்கு வந்து எபிட்டா மார்ஜின் இருக்கும். அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் முடித்தோன்னே டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ அதானி தான் மும்பையில் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஆஃப் பவர். அங்கே ப்ரைவேட் பவர் ரொம்ப வருஷமாக இருக்குது, இன்றைக்கி நேற்றும் இல்லை, மோர் தென் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் வந்து இஸ் அ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம். அண்டு அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கேஷ் ஜென்ரேஷன் ஃப்ரம் திஸ் கம்பெனி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா தி டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கும். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கிற கம்பெனி இது. அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. அப்புறம் த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்மார்ட் மீட்டர். இப்போ வந்து எல்லா மீட்டரும் ஸ்மார்ட் மீட்டர் ஆகிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு. இன்ஃபேக்ட் என்டையர் இந்தியாவும் அந்த ஸ்மார்ட் மீட்டர் கேட்டகரியில் போகணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் நியர்லி 30 crores மீட்டர்ஸ் வந்து நமக்கு தேவை. தட் மணி நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்க போது அப்போ வந்து ஸ்மார்ட் மீட்டர் தான் ரொம்ப தேவை. ஸ்மார்ட் மீட்டர் ஏன் எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்க மீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போய் நீங்கள் மீட்டர் ரீடரிங் எடுக்கணும். ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டரில் எப்படி அப்படின்னா அதிலே சிம் கார்டு ஃபெசிலிட்டி இருக்கும், அதே டிரான்ஸ்மிட் பண்ணோம். உங்களுக்கு வந்து இந்த டிஸ்காமோட ஆஃபீஸுக்கே அந்த டேட்டாலாம் அங்கே வந்து ரிலே ஆகிட்டே இருக்கும். அது இது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்டு விசிட்டுக்கு பண்ண வேண்டியதில்லை. அந்த தரப்பை ட்ரெமெண்டஸ் மணி சேவ் ஆகும். அண்டு இன்ஸ்டன்டேனியஸாக நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஆன் த டே ஆஃப் பில்லிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சினாலையும் ஆர் தி காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும் பெனிஃபிட் கிடையாது, இது வந்து மோர் அக்யூரேட். அப்புறமேலே இன்னொரு திங் இந்த இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து டேட்டா வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நீங்கள் வெரி குட் வே அதை வந்து இன்டர்ப்ரெட் பண்ண முடியும். எந்த டைமில் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த ஹவரில் வந்து பவர் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் நீங்கள் கேதர் பண்ண முடியும், ஒவ்வொரு ரீஜனுக்கும் கேதர் பண்ண முடியும், இல்லாட்ட ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் கேதர் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பவர் ஜென்ரேஷனை நீங்கள் இதை டியூன் பண்ணலாம். இல்லாட்ட எந்த இடத்துல எந்த ஹவரில் வந்து ரினியூவல் பவர் இருக்கோ அதை எப்படி வந்து கன்சம்ஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு வர முடியுங்கிற இந்த மாதிரி டேட்டாலாம் ஃபிங்கர் டிப்பில் கிடைக்கிறப்ப அது வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டரை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மாதிரி 3 ஏரியாஸில் இவங்க இருக்கிறனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை கொடுத்த ரிஃபார்மை வந்து எப்போ வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆக ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து பார்த்தா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிறத பெட்டர் ஆகும். இதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நவி மும்பை அங்கே வந்து இவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வரப்போகுது ஷார்ட்லி. அதே சமயத்தில் இந்த எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, தெர் இஸ் மெட்ரோபாலிட்டன் மும்பை ரீஜன் அப்படின்ட்டு, அந்த இதை டிஸ்ட்ரிபியூஷனும் இவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்கனவே இவங்க கையில் இப்போ ஷார்ட்லி வரப்போகிறதுனால இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வித் திஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். இன்னும் Q2 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல, Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன்
இவங்களுடைய ஆப்ரேஷனல் ரெவென்யூ 1172 அண்டு ஆப்ரேஷனல் எபிட்டா இஸ் 1070. அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு இதிலெல்லாம் வெரி ஹை எபிட்டா இருக்கும் அப்படின்ட்டு. 91% எபிட்டா மார்ஜின் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அவைலபிலிட்டி 99.83. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் நார்மலாக ஃபெயிலே ஆகாது. ஸோ அதனால் இதோட அப் டைம் பார்த்தீங்கன்னா 99.83%. அண்டு இவங்களுடைய 26,000 வந்து சர்க்கிட் கிலோமீட்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் இன்றைக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து மும்பையிலேயே அண்டர் கிரவுண்ட் 1000 மெகாவாட்டுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் இது வந்து இவங்களுக்கு அவார்ட் ஆகிருக்கு. அந்த இது ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கிரிட்டுக்கும் அஸ் வெல் அஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவருக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கட்ச் ரீஜன் nearly about 20 gigawatts of solar and wind power இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க the transmission லைனுக்கு. ஏன்னா that place வந்து is going to be they say twice bigger than சிங்கப்பூர் itself அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த லெவலுக்கு பவர் ஜென்ரேட் ஆக போகுது. இது வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா within 3 years ஆல்ரெடி இந்த ஒர்க் ஸ்டார்டடு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இந்த இதில். ஸோ அதை எவாக்குவேட் பண்ணுறதுக்கு ஒரு 765 kV டிசி லைனாக இவங்க பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது வந்து ஃபார் அ நேஷ்னல் கிரிட்டோட அந்த பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்ட் ஆக போது இவங்க வந்து அதை பிட் பண்ணி எடுத்திருக்கனால இதுவும் அந்த அசட்டும் இந்த கம்பெனிக்கு வரும் சூனர் ஆர் லேட்டர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் மும்பையில் வச்சுருக்காங்க. இதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3,360 crores அண்ட் இபிட்டா பார்த்தீங்கன்னா 493 crores. அப்புறம் ஸ்மார்ட் மீட்டரிங் அதெல்லாம் கிரேட் ப்ராக்ரஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. அண்ட் இவங்க பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி த பூட் மாடல் அந்த இதில் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 68 இஸ் த ஆப்ரேஷனல் ரெவென்யூ அண்ட் 52 இஸ் த எபிட்டா அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டல் இன்கம் அதெல்லாம் கொடுத்துருப்பேன் நான். பட் அவங்க ப்ரெசன்டேஷன்லேருந்து தான் இது எடுத்தது. பட் அந்த டோட்டல் இன்கம்மை நீங்கள் மறந்துடுங்க. அண்ட் இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதனால் வந்து எதை நீங்கள் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா தி ஆப்ரேஷனல் ரெவென்யூ ஃப்ரம் திஸ் ப்ளஸ் வந்து அதர் இன்கம் இது 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இது வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதானி எனர்ஜி சொல்யூஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெகுலேட்டட் ஆன்யூட்டி பேஸ்டு கேஷ் ஃப்ளோ இன்றைக்கி இருக்கிறது. இதோட என்ன ஆக போகுது அப்படின்னா பாலிசி ட்ரிவன் க்ரோத். ஏன்னா இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சர்டன் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிசி ட்ரிவன் க்ரோத்து ஃப்ரம் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் மீட்டரிங் வேவ். ஸோ இப்போ இதனால் இந்த கம்பெனி வந்து இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறனால இவங்களோட க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்க போது இந்த கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்னென்னா சினர்ஜி. இவங்களோட குரூப் கம்பெனிஸே இவங்கள சப்போர்ட் பண்ணலாம். இப்போ அதானி க்ரீன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா அதானி பவர் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து க்ரீன் எனர்ஜிலையும் இருக்காங்க, தென் தெர்மல் எனர்ஜிலையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டிவ் மார்க்கெட்டு அதானி எனர்ஜி சொல்யூஷன் மூலம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனாலேயும் சொல்லலாம் இந்த கம்பெனியோட மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஈவன் இன்க்ரீஸ் ஆகும் இன்றைக்கி இருக்கிறதோட. ஒன்ஸ் வந்து எல்லா ரெகுலேஷன் ஹடல்ஸ்லாம் இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு கூட சொல்லணும். நம்ம ரிஸ்க் ஃபேக்டரியே இல்லையா? டெஃபினட்டாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் சொன்னதுலேயே அப்படியே பில்டப் பண்ணலாம். இட்ஸ் அ ஹைலி ரெகுலேட்டட் என்டிட்டின்ட்டு. அதனால் நிறைய கிளியரன்ஸ் வர வேண்டியது இருக்கும். நிறைய ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டொமைன் இருந்தது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும். அண்ட் அங்கே வந்து யூனியன் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ பட் அதானி குரூப்புக்கு இன் ஜென்ரலாகவே நிறைய வந்து பேட் இமேஜ் இருக்குது. இதெல்லாம் இவங்க ஓவர் கம் பண்ணி ஆகணும். பட் அஸ் சச் தி பேசிக் பிஸ்னஸ் இஸ் கன்சர்ன் இஸ் அ சாலிட் பிஸ்னஸ்ஸு. அண்ட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ண இவங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா
டெஃபினட்டாக வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறமேலே ஒன் மோர் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஹை டெட். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதனால வந்து நிறைய டெட் இருக்கனால இவங்க வந்து எப்படி இதை சர்வீஸ் பண்ணுவாங்க, அது கரெக்ட் டைமில் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் தென் வந்து இந்த ப்ராஜெக்ட் வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இதுதான் என்னுடைய வியூ அபவுட் அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்ட்டு. Q2 ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஃபர்தராக இதை பற்றி இந்த கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணலாம். அண்டு இந்த வீடியோவில் வந்து சில கம்பெனியை பற்றி நான் பேசியிருப்பேன். அண்டு இந்த கம்பெனி அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.